வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கடந்த 2 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவருடைய செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. அப்படி என்ன செய்தினா, தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய போகிறாரா ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவங்களே சொன்ன விஷயம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஜிவி பிரகாஷ், சைந்தவி இருவருமே பிரிய இருக்கும் செய்திதான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. ஹாலிவுட்டில் மிக பிரபலமான இசையமைப்பாளர், பாடகர், நடிகர் என பல துறைகளில் சாதித்து வருபவர் தான் ஜிவி பிரகாஷ். இவர் 2 ஆஸ்கார் விருதுகளையும் அள்ளி வந்த பெருமை சேர்த்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானின் அக்கா மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் முதலாக வெயில் என்ற படத்துல இசையமைத்து தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகி வந்தார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்த பாடல்கள் எல்லாமே மக்களிடையே அதிக வரவேற்பு பெற்று வந்தது. இந்த படத்தை தொடர்ந்து நிறைய படங்கள்ல இசையமைத்து வந்தார். இவர் ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடகராக அறிமுகமான இருந்தார். அதன் பின்பு இவர் ஹீரோவாக நடிக்க தொடங்கினார். அதுவும் இவருடைய பென்சில், த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, சிவப்பு மஞ்சள் பச்சை ஆகிய பல படங்கள் சூப்பர் ஹிட் கொடுத்தது. இதனால் இவருக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே உருவானது. சமீப காலமாக ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்த பேச்சுலர், ஜெயில், செல்ஃபி ஆடிய படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்று வந்தது. தற்போது விவேக் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடித்திருக்கும் படம் தான் 13. இந்த படத்தில் ஹாரர் த்ரில்லர் பணியில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த படம் கூடிய விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் ட்ரப் சிட்டி என்ற படத்தில் நடிக்கப் போகிறார் என்ற தகவலும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. அதன் பின்பு ஜிவி பிரகாஷ் அவர்கள் சீனு ராமசாமி இயக்கத்தில் இடி முழக்கம் என்ற படத்துல நடித்திருக்கிறாரு. அதே போல இவர் பிரபல நடிகரின் படங்கள்ல இசையமைத்தும் வருகிறார். அந்த வகையில இவர் சூர்யாவின் 43வது திரைப்படம் வணங்கான், அமரன் போன்ற பல படங்கள்ல இசையமைத்திருக்கிறார். இந்த நிலையில ஜிவி பிரகாஷ், சைந்தவி இருவருமே பிரிய இருக்கும் செய்திதான் இணையதளத்தில் அதிகமாக 2 நாட்களாகவே வெளியாகிறது. ஜிவி பிரகாஷ், சைந்தவி இருவருமே சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்கள். இவருடைய நட்பு ஒரு காலகட்டத்தில் காதலாக மாறியது. பல ஆண்டுகளாக இவர்கள் இருவருமே காதலித்து வந்தாங்க. அதற்கு பிறகு 2013ஆம் ஆண்டு இவர்கள் இருவருமே பெற்றோர்கள் முன்னிலையில திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு அன்வி என்ற ஒரு மகனும் இருக்காங்க. இப்படி இருக்கும் நிலையில ஜி பிரகாஷ், சைந்தவி இருவருமே விவாகரத்து செய்யும் இருக்கும் தகவல் தான் ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், வருடம் சைந்தவி தன்னுடைய திருமண நாளில் ஒரு பதிவு ஒன்றை போடுவாங்க. ஆனால் இந்த வருடம் அவர் எந்த ஒரு பதிவுமே வெளியிடல, ஸ்டோரி கூட போடல. இதனை பார்த்த ரசிகர்கள் பலருமே இவர்கள் இருவருமே பிரிகிறார்களா என்ற கேள்வி எழுப்பி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களாகவே ஜிவி பிரகாஷ், சைந்தவி இருவருமே ஒன்றாக இல்ல, பிரிந்துதான் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. கூடிய விரைவில் இவர்கள் இருவருமே பிரிய இருப்பதாக குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. இதை பத்தி நீங்க என்ன, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.